ஹஜ்ஜிலையும் உம்ராவிலையும் மொட்டை அடிப்பது, முடி வெட்டுவது என்பது ஒரு கட்டாயமான ஒரு அமலாக இருக்கின்றது. ஒருத்தவங்களுக்கு தலையில முடியே இல்லை, இப்போ இவங்க என்ன செய்யணும் என்பதாக கேள்வி. முடி இல்லாமல் போகிறதுக்காண்டி பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, தலையே வழுக்க தலையாக இருக்குது, அல்லது நேற்று முந்தா நாள் தான் மொட்டையை அடித்தாங்க, உடனே அவங்களுக்கு அடுத்தாப்புல ஒரு வாய்ப்பு அமைஞ்சுக்கிருச்சு உம்ரா செய்கிறதுக்காண்டி ஹஜ்ஜு செய்கிறதுக்காக வேண்டி, இப்படி கூட இருக்கலாம். நேற்று முந்தா நாள் தான் மொட்டை அடித்ததுனால முடி இல்லாமல் போயிடுச்சு. அல்லது கேன்சர் போன்ற சிகிச்சை, அல்லாஹ் கொடிய நோய்கள் பாதுகாக்கட்டும், இந்த கேன்சருடைய சிகிச்சையில் ஒரு சிகிச்சை ரேடியேஷன் தெரப்பி என்று சொல்லக்கூடிய அந்த சிகிச்சை செய்யக்கூடிய நேரத்திலையும் தலையில் உள்ள முடிகள்லாம் உதிர்ந்து போயிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ தலையில் முடி இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டால் இவங்களுடைய ஹஜ் உம்ராவினுடைய அமலில் மொட்டை அடிப்பது, முடி வெட்டுவதனுடைய சட்டம் என்ன என்பது தான் கேள்வி. இதற்காண்டி பதில் நாம் துருல் முக்தாரு, ஜௌஹரத்துன் நைரா, அந்த மாதிரி ஷரஹுல் முஹத்தபு, அல் ஹாவில் கபீர் போன்ற கிதாபில் பார்ப்போம். மர்ரல் மூசா அலா ரஸிஹி, தலையில் முடியில்லாட்டாலும் கூட தலைக்கு மேலே பிளேடு, அந்த கத்தியை போடணும். முடி வெட்டக்கூடிய அதே மெத்தடில், மொட்டை அடிக்கக்கூடிய அதே மெத்தடில் போட்டு இழுக்கணும் என்பதாக சொல்லுவாங்க. இவ்வாறு அவங்க தலையில் முடி இல்லாட்டாலும் கூட இப்படி செய்யணும் என்று சொல்வதற்காண்டி காரணம் என்னவென்றால் ஒரு ஹதீஸ், இதா அமர்த்துக்கும் பி அம்ரின் ஃபஅத்து மின்ஹு மஸ்ததஅதும், ஒரு காரியத்தை, ஒரு செயலை நீங்கள் செய்தாகணும் என்று நான் கட்டளையிட்டால் உங்கள் சக்திக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அது செஞ்சிடணும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸாக இருக்கின்றது. எனவே தலையில் முடி இல்லாட்டாலும் கூட இப்படி 4 தடவை தலையில் போட்டு இந்த பிளேடை போட்டு இழுக்கணும் என்பதாக இமாம்கள் சொல்லுவாங்க. இவ்வாறு செய்வது வாஜிப் என்பதாக ஹனஃபி மதஹ்பில் சொல்லுவாங்க. ஷாஃபி மதஹ்பில் இது சுன்னத் என்பதாக சொல்லுவாங்க.